பாருங்களேன். இது வந்து பீஸா இல்லை, கறி தோசை. ஆனால் ஒரு பீஸா போல் அதை அண்ணன் பிளேட்டிங் பண்ணியிருக்காரு. இந்த கறி தோசை மட்டும் சரியான முறையில் செய்யப்படலைன்னா அது வந்து சாப்பிடும் போதே மாட்டிக்கிடுவீங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் பெருசாக மாட்டிக்கிடுவீங்க. நான் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா இருக்கிறதுனால அண்ணன் பேரில் இருக்க நம்பிக்கையில் கறி தோசையும் செட்டிநாடு மட்டன் கிரேவியும் ட்ரை பண்ணிட்டேன். எனக்காக அப்படி சமைச்சிருக்காங்களா அப்படிலாம் தெரியல. ஆனால் செஃப்பை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை பிறக்குது. இங்கே யார் வந்தாலும் இதே அளவுக்கு டேஸ்ட்டாக அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு.